Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்ப யம்மியான ரெசிபி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன். இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல யோகர்ட் எடுத்துக்கோங்க. யோகர்ட் இல்லைன்னா தயிரை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் விஸ்க் வச்சு ஒரு 1 minute விஸ்க் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தேவைப்பட்ட ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல. காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கங்காட்டிக்கு நல்லா கலர் கிடச்சிருக்கு. அடுத்து இதில் சிக்கன் ட்ரம் ஸ்டிக் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு 2 ட்ரம் ஸ்டிக் ஆட் பண்ணுறேன். ட்ரம் ஸ்டிக்கில் அங்கங்கே ஒரு நைஃப் வச்சு கீறி விட்டுக்கோங்க. மசாலா ட்ரம் ஸ்டிக்கில் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கீறி விட்ட இடத்துல டீப்பாக இருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் மசாலா அங்கே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணியாச்சு. இது நீங்கள் ஓவர் நைட் இல்லைன்னா 1 hour கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு தவாவில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயிலே போதும். இதுக்கு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கை இதில் வச்சிடலாம். நான் ஓவர் நைட் மேரினேட் பண்ணியிருக்கேன். ஓவர் நைட் மேரினேட் பண்ணுறப்போ உங்களுக்கு மசாலா நல்லா சிக்கனில் இறங்கிரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் கொஞ்சம் மேலே ப்ரஷ் பண்ணிடுங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நான் மூடி ரிமூவ் பண்ணிடுறேன். 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சைட்ஸை குக் பண்ணிக்கலாம். 2 ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைடை நிற்க வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இல்லைனா சைட்லலாம் சிக்கன் கொஞ்சம் ராவாக இருக்கும், குக் ஆகிருக்காது ப்ராப்பராக. இதே மாதிரி 2 பீஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கலர் சூப்பராக வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்பைசி யம்மி தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஆனியன் அண்ட் லெமன் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. மயோனைஸ் ஆனியன் சாலட் கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.